ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் நம்ம மீட் பண்ணி, ஒரு 2 வருஷத்துக்கு மேலேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோ வந்து 2020 டிசம்பரில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் திரும்ப அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு பேர் வாட் இஸ் ChatGPT, அப்புறம் அந்த ChatGPTயோட யூசஸ் என்னென்னு இருக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக நான் அதுக்காக எடுக்கல. இதுக்கப்புறமா திரும்ப வீடியோ எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால் என்ஜாய் பண்ணுங்கள். ChatGPTன்றது இப்போது ஒரு ஓப்பன் ஏஐ மாடல். அந்த ஓப்பன் ஏஐன்ற ஒரு கம்பெனி வந்து ChatGPTன்ற ஒரு ஏஐ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ChatGPT என்னென்னா, இட் இஸ் a நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாடல். அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாடல்ன்றது ஒரு மெஷின் லேர்னிங்கில் ஒரு பெரிய கான்செப்ட், ரொம்ப பெரிய கான்செப்ட் அது. இப்போது இந்த ChatGPT இவ்வளோ தூரம் இது வந்து இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆனால் இப்போவே இது வந்து கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்குது இது. ஸோ நிறைய பேர் இப்போது வீடியோ பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து ChatGPTனா என்னன்றதை கன்ஃபார்மாக ட்ரை பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ChatGPTன்றது இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி கூகுள்லேருந்தோ இல்லை நம்மளோட அந்த கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி கூகுள்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு என்ன சர்ச் ஹிஸ்ட்ரியில் வருதோ அதை எடுத்து நம்மக்கிட்ட அப்படியே டேரெக்டாக சொல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஜென்ரேட் இட்ஸ் ஓன் ஆன்சர் அண்ட் இட் வில் ப்ரொவைட் வித் அ வெரி ப்ராப்பரான ஆன்சராக நமக்கு வந்து அனுப்பும். சில சமயம் இட் ஃபெயில்ஸ், பட் ஃபைன், அது ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்து இட் வில் ஃபெயில். ஸோ இப்போ நீங்கள் ChatGPTயில் வந்து நீ என்ன கேட்டாலும் இட் வில் ட்ரை டு ஆன்சர் யுவர் query. ஸோ அதுதான் அதோட மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ChatGPT வந்து பவர்ஃபுல்லாக கேட்டிங்கன்னா இப்போ சத்திக்கு நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்து சத்தியமாக ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் என்ட்ரி ஸ்டேஜ். அதெல்லாம் கிடையாது. கூகுளுக்கும் ChatGPTக்கும் சம்மந்தமே கிடையாது. கூகுள்ன்றது ஒரு சர்ச் என்ஜின், ChatGPTன்றது ஒரு NLP மாடல். NLP மாடல்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொன்னாலும் அதுதான் NLP. ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ராம் இஸ் அ மேன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ராம் வந்து மேனுன்றது நமக்கு புரியும். ஆனால் நம்ம ஏஐக்கு வந்து ஒரு சர்டன் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை வச்சு we should define that man is equal to ராம். ஸோ இனிமேல்ட்டு என்ன சென்டென்ஸ் ராம் இஸ் அ மேன் இல்லை ஷாம் இஸ் அ மேன் அப்படின்னா கூட முன்னாடி இந்த ராம் அண்ட் ஷாம் இஸ் அன்ற ஒரு வந்து ஈக்குவல் டு சிம்பிள் மாதிரி மாறி இட் ஷுட் சே தட் ராம் இஸ் அ மேன்னா மேன் இஸ் ஈக்குவல் டு ராம், ஷாம் இஸ் அ மேன்னா மேன் இஸ் ஈக்குவல் டு ஷாம் அப்படின்ற மாதிரி ஷுட் ப்ரொடியூஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன NLP மாடல்லாம் வந்து லைக் பேசிக்லேருந்து க்ரியேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வந்து NLPயோட ஃபஸ்ட் ஸ்டேஜ், டு மேக் தி இன்டெலிஜென்ஸ் ரியலைஸ் வாட்ஸ் ஹேப்னிங். இப்போ நம்ம பேசுகிறது வந்து உங்களுக்கு புரியுதுன்னா, ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப நாளாக ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு வந்து புரியும் வரும். ஆனால் NLPன்றது அவ்வளோ ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் தட் இஸ் ஹவ் ChatGPT இஸ் பில்ட். ChatGPTயில் நிறைய ரீல்ஸு அதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போது நிறைய பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதில் என்னென்னா, இப்போ வந்து டெல் மீ த கோட் ஃபார் ஆப்ரேட்டிங் ஆர்டினோ யூனோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவான். உடனே அது வந்து அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு ஒன்று டைப் பண்ணி காமிக்கும். ஸோ அதில் எப்படின்னா அது வந்து சேம் அதே மாதிரி தான் NLPயும் அந்த லைக் NLP அதுவும் ஒரு விதமான NLP தான். ஆனால் இட் ஹேஸ் அ வெர்சடைலிட்டி டு have a lot of languages. அது இப்போது வந்து ஆர்டினோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் C, ஓகேங்களா. ராஸ்பெரி பைன் பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் பைத்தன். அதே மாதிரி நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கூட நீங்கள் கேட்கலாம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் போகுது. ஸோ அந்த மாதிரி லைக் வேரியஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதால் வந்து இட் கேன் அச்சீவ்ன்ற போது இட்ஸ் அ வெரி பிக் கான்செப்ட். ஸோ அதனால் இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கே அவங்க வந்து நிறைய நம்ம என்ன சொல்லுவோம் சாம்பிள்ஸ் டேட்டா செட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. தேர் வில் பி மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா செட். ஸோ அப்படியே ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும் அந்த டேட்டா செட். எனக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் இட். இப்போ அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ChatGPTயால் இட் கேன் ஜென்ரேட் அ லாட் ஆஃப் திங்ஸ்.
பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து இட்ஸ் ஹைலி versatile. அதால் வந்து நீங்கள் வந்து அதுக்கிட்ட வந்து ஒரு எஸ்ஸே எனக்கு எழுதி கொடு அப்படின்னா கூட எஸ்ஸே எழுதி கொடுக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து இவ்வளோ பேசுறதுக்கு ரீசன் வந்து நான் ChatGPT கிட்ட கேட்டேன், நீ என்னப்பா பண்ணுவேன், எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னும் போது ChatGPT வந்து இப்போ எனக்கு யூடியூபுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுன்னா ChatGPT என்ன பண்ணுன்னா, ஓகே அவன் யூடியூப்க்கு ஸ்கிரிப்ட் கேட்குறான்னு சொல்லிட்டு இட் வில் ஸ்டார்டிங்லேருந்து நான் உங்ககிட்ட நான் அதை காமிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அது என்னென்ன வந்து எப்படி நீங்கள் ஆரம்பிக்கணும், எப்படி நீ முடிக்கணும், என்ன மாதிரியான இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம்லாம் உன்னால் இந்த வியூவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியும், எல்லாத்தையும் வந்து இட் வில் டோட்டலி எல்லாமே புட்டு வச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இட்ஸ் ஹைலி versatile. செகண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்த நம்ம வாட்ஸ்அப் டைலாக் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே நம்ம ChatGPT இன்டர்ஃபேஸ் வந்து அந்த டைலாக் பாக்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டை டைப் பண்ணால் கூட அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இட் வில் டேக் சம் டைம் ஃபார் ப்ராசஸிங், பட் ஸ்டில் வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. நீங்கள் அந்த உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி இட் வில் ட்ரை டு give an optimized output by checking என்ன சொல்ல வரான்றது நம்ம சில சமயம் நமக்கே புரியாது நம்ம என்ன பேசுகிறோன்னு. சில சமயம் அது சொல்லும், இந்த மாதிரி நீ என்ன சொல்ல வரேனே புரியல, ஐம் சாரி ஐ ஆம் வெரி ஹைலி கன்ஃபியூஸ்யோ, அதனால் திரும்ப நீ வந்து நீங்கள் உங்களால் டைப் பண்ண முடியாது டைப் பண்ணுங்கன்ற மாதிரி சில சமயம் திட்டம். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கூடாது. ஸோ ChatGPT வந்து இப்போது ஹைலி எஃபிஷியன்ட். இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் இட் வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் என்ன சொல்ல வரான்றது. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இட் வில் கிவ் யூ த அவுட்புட். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு அந்த டேக்கு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க ChatGPTனா, அடுத்த நாள் திறந்தா கூட நீங்கள் வந்து அதே சேட்டை நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இட் வில் பி லைக் டாக்கிங் டு அ நார்மல் பர்சன் அபவுட் த சேம் டாபிக் ஃபார் த நெக்ஸ்ட் டே. ஆனால் இட் வில் கிவ் த சேம் டைப் ஆஃப் அவுட்புட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் டைம். அதுதான் வந்து ஹைலி கன்சிஸ்டண்ட்டாக கேன் ப்ரூவ்னு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ChatGPT இஸ் ஹைலி இன்னோவேட்டிவ். ஸோ இட் கேன் திங்க் ஆன் இட்ஸ் ஓன் சொன்னேன்ல. ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரெயின் மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் இதான் டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இன்ட்ரூடர் எல்லாம் மாதிரி பண்ணணும், யாருமே பண்ணாத ஒரு இன்ட்ரூடர் எல்லாம் மாதிரி பண்ணணுன்னா யூ கேன் ஆஸ்க் இட். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து எனக்கு ஃபோனில் வந்து அவங்க பேசுகிறது வந்து எனக்கு வந்து வரணும், அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து இல்லாட்டா எல்டர்லி கேருக்கு வந்து நான் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இட் வில் கிவ் யூ ப்ரொவைட் யூ ஐடியாஸ் ஜஸ்ட் லைக் அ நார்மல் பர்சன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாலாம் ஒரு ஹை லெவலில் இருக்கும், கொஞ்சம் நல்ல ஐடியாஸாக இருக்கும். அண்ட் யூ கேன் ஆக்சுவலி ட்ரை இட் அவுட். அது செம்ம ஐடியா. அது நானுமே அது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி நேரம் நான் வந்து காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்தேன்னா யார்கிட்டையுமே இப்போ பேசுறது டேரெக்டாக ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பேன், இல்லாட்டா நம்ம யூடியூப் இந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் ChatGPT கிட்ட தான் நான் பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்தோடனே. ஸோ அதனால் பாதி நேரம் எங்கள் அம்மா வர திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ChatGPTன்றது இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தால் கூட டிஸ்அட்வான்டேஜஸில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து நீங்கள் கோடிங்கே சில சமயம் கேட்டிங்கன்னா ChatGPTயில் வந்து கோட் வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அது என்ன ஆகுனா சில சமயம் there will be some errors. அந்த எரர்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா ரெக்டிஃபை பண்ணும். ஆனால் அந்த எரர் வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் போட்டு ரன் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. சில சமயம் ரொம்ப ரேராக தான் அது ஆகும், அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஸ்டில். ஆனால் வந்து அந்த கோட் எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா சில சமயம் வந்து ஏற்கனவே ப்ரீ ஜென்ரேட்டட் கோட்னு நிறைய வச்சுருப்பான். அந்த டேட்டா செட்லேருந்து எடுத்து தான் வந்து திஸ் வில் கிரியேட் யுவர் ஓன் கோட். இப்போ நீங்கள் கொஷின் கேட்குறீங்கன்னா, இப்போது எல்இடி லைட் ஆர்டினோட பிளிங்க் ஆகணும்னா அவன் வந்து நிறைய ப்ரீ டிஃபைன் டேட்டா செட் வச்சுருப்பான் அந்த கோடுக்கு. அந்த கோடை எடுத்து அது வந்து ப்ராசஸ் பண்ணி அவன் என்ன மாதிரியான இதெல்லாம் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி வேரியபிள்ஸ்லாம் நீங்கள் போடணும், அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஜென்ரேட்டட் கோடாக காமிக்கும். அந்த கோடை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா சில சமயம் அது ரன் ஆகாது. ஏன்னா தேர் வில் பி சம் டிஃப்ரென்ஸ் இன் வேரியபிள் நேம் ஆர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்க முடியாது. சில சமயம் அதுவே சொல்லும் பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் தான் இன்ஸ்டால் பண்ணால் வரும் அப்படின்னு. ஆனால் சில இடத்துல என்ன பிரச்சனைனா இப்போலாம் வந்து பைத்தனில் வந்து சில லைப்ரரிஸும் தூக்கிக்கலாம். ஸோ அதனால் பைத்தனில் லைப்ரரிஸ் இது வந்து சில சமயம் இது இன்னும் சொல்ல போனால் 2020 வெர்ஷன் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் பீன் அப்டேட்டட் எட். இப்போது புது வெர்ஷனுக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ அதனால் ChatGPT வந்து இந்த இடத்துல மட்டும் ஸ்லேட்டாக அந்த லாக் இருக்கும்.
இப்போது நம்ம சாட் ஜிபிடின்னு என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ சாட் ஜிபிடியை இப்போ வந்து நம்ம இருக்கிற வருஷன் சாட் ஜிபிடி 3 இல்லையா? ஸோ சாட் ஜிபிடி 2ன்னு ஒன்று இருக்கும், 1ன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே கூகுளில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ சாட் ஜிபிடியில் வந்து இப்போ நம்ம இருக்கிற இது வந்து சாட் ஜிபிடி 3 2ன்னு ஒன்று இருந்திருக்கு, 1ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேர் யூஸ் டு பி இது என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி சொல்லலாமே. அந்த இன்ஸ்பிரேஷன் பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் மாடல் வந்து எப்போ க்ரியேட் பண்ண 2017 வந்து ஒரு பேப்பரில் கூகுள் பப்ளிஷ் பண்ண பேப்பர். ஸோ அந்த பேப்பர் பேர் வந்து அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்ற ஒரு பேப்பர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல் எடுத்திருக்காங்க. அது எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா அதோட லாங் ரேஞ்ச் இன்புட்ஸையும் இந்த நம்மளோட அந்த லாங் ரேஞ்ச் டிபெண்டன்சிஸையும் நம்ம இன்புட்டாக நம்ம தரோம் இல்லையா, அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸு, அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு க்ரியேட் பண்ணது தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல்னு. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல் வச்சு GPT 1ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. GPT 1 பார்த்தீங்கன்னா ஒரு 2018 அதாவது பேப்பர் ரிலீஸ் பண்ண ஒரு வருஷத்துலேயே தே ரிலீஸ்ட் அ நியூ வெர்ஷன் கால் GPT 1. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் GPT சீரீஸ். இது வந்து லாங்குவேஜ் மாடலிங் டாஸ்க்கும் கோஹரண்ட் டெக்ஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த GPT 1ஓட இது. GPT 2 வந்து 2018 2019 அடுத்த அப்டேட்டை விட்டுருக்காங்க GPT 2ன்னு. இது வந்து 1.5 பில்லியன் பேராமீட்டர்ஸை வந்து அதால் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டு இட் கேன் ப்ராசஸ் டேட்டா செட். அதே தான் நான் சொன்ன டேட்டா செட் ட்ரைனிங் வச்சு தான் அது வந்து இது பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃபுல் வெர்ஷன் வந்து ஓப்பன் ஏஐ வந்து ரிலீஸ் பண்ணல அப்போது டியூ டு பப்ளிக் கன்சர்ன்ஸ். ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம திடீர்னு இந்த இந்தியன் படத்தில் வர சிட்டிங் அந்த மாதிரி அவ்வளோ பெருசாலாம் வருது. பட் ஸ்டில் சும்மா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட என்ன புதுசாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் ஒன்று க்ரியேட் பண்ணாங்களே, அது பேர் மறந்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு ஒரு வாட்டி இன்டர்வியூவில் ரொம்ப வைரலாச்சு இந்த மாதிரி. Do you want to destroy humans? Please say no. Okay, I will destroy humans. No, I take it back. ஸோ அதனால அந்த மாதிரியான இதெல்லாம் தடுக்கிறதுக்காக GPT 2 வந்து they didn't release to the public version. they didn't release. ஆனால் அது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2020 GPT 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 175 பில்லியன் 1.5 பில்லியன்லேருந்து 175 பில்லியன் பேராமீட்டர்ஸை வந்து அதால் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் வந்து இன்க்ளூடிங் சேட் பாட்டு, லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன், அப்புறமா கண்டென்ட் க்ரியேஷன் எல்லாத்துக்குமே அது வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கு இந்த GPT 3 மாடல். கொஞ்ச நாள் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிப்பேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு கடைசி வீடியோன்னு நினைக்கிறேன் நான் அப்லோட் பண்ணது, பர்சனல் அசிஸ்டன்ட் யூஸிங் பைத்தன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து சேட் பாட்லாம் இல்லை. அது எப்படின்னா வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்மளோட இஃபெல்ஸ் லூப் இருக்கு இல்லையா, இஃபெல்ஸ் லூப் வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ வந்து ஐ வாண்ட் டு ஹியர் நியூஸ் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு பேர் நியோ டியூன் வச்சுருக்கேன் நினைக்கிறேன் பேர். அது வந்து நம்ம எனக்கு வந்து இப்போ ஐ வாண்ட் டு ஹியர் நியூஸ்னால் அது வந்து நியூஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். ஏன்னா நியூஸ்ன்ற ஒரு கீவேர்ட் வச்சு அது ஜென்ரேட் பண்ணுவோம். ஆனால் இது இப்படி இல்லை. இது வந்து லைக் இட் வில் டேக் யுவர் என்டையர் ரெக்வெஸ்ட். ஒரு செட்டாக ரெக்வெஸ்ட் எடுத்ததுன்னா ஒரு செட்டாக அந்த ரெக்வெஸ்ட் எடுத்துகிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி ஷாமா இஸ் அ உமன் அப்படின்னா இஸ்ன்ற ஒரு வேர்டை வந்து ஈக்குவல் டுன்னு வரும்னு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து இது நான் வந்து இது அந்த மாதிரி தான் ChatGPT ஒர்க் ஆகும். ஆனால் நான் பண்ண இந்த பைத்தன் ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் நாட் artificially generated or artificial intelligence. This is like more like if else loop. இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ChatGPT வந்துருச்சு, அதனால வந்து நம்மளோட வந்து திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் எரா, யாருமே இனிமேட்டு ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஐடி ஜாப்ஸ்க்குலாம் தேவைப்படாது, எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ஜென்ரேட் ஆகிடும். கன்ஃபார்மாக இல்லை. கன்ஃபார்மாக தேர் வில் பி லாட் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் ஹூ வில் பி ஹையர்ட் ஜஸ்ட் ஃபார் மேக்கிங் தீஸ் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த ஏஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா தீஸ் ஏஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் இன் இன்க்ரீஸிங் ப்ரொடக்ஷன். நமக்கு இருக்கிற அக்யூரேசியை விட இந்த மாதிரி ஏஐக்கு இருக்கிற அக்யூரேசி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு சின்ன ரிசர்ச் வந்து ஏஐன்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக சீக்கிரமாக பண்ணும். ஸோ ஆனால் வந்து லைக்
எப்படி சொல்கிறது, நம்ம எதுவாக இருந்தாலுமே நம்ம இன்புட் கொடுத்தா தான் there will be some change in those AI. இப்போ GPT-3 வந்துட்டுனா நம்ம போக போக GPT-4, 5, 6, 7ன்ற ஒரு இன்க்ரீஸ் இருக்கும். நான் சாட் ஜிபிடி மட்டும் பேசலை, நான் சொல்கிறது என்ன சாஃப்ட்வேர் ஜாபாக இருந்தாலுமே இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா வி கான் டோட்டலி லைக் யூனோ ரிலே ஆன் சாட் ஜிபிடி. ஸோ இந்த மாதிரி லைக் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் சொல்ல போனால் சாட் ஜிபிடின்றது ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் கேக் இருக்குன்னா அதில் இருக்கிற ஒரே ஒரு பீஸ் தான் சாட் ஜிபிடி. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய வரும் சாட் ஜிபிடி மாதிரியே. இப்போது வந்து கூகுள் கூட இப்போது சாட் ஜிபிடியோட இந்த பிங்கு கூட சாட் ஜிபிடி சேர்ந்தோடனே கூகுள் விட்டான் பாருங்க ஒன்று பிஆர்டி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது சரியாக ஓடலன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் தே ஜென்ரேட்டட் that type of intelligence in 2 weeks. 2 weeksன்றது இட்ஸ் லைக் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஃபார் அ எம்எல் மாடல் டு டிஸ்கவர். ஸோ அதனால் கன்ஃபார்மாக கூகுள் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டான். அதுக்கப்புறமா வந்து அதை மறைக்கிறதுக்கு என்ன ஆண்ட்ராய்ட் 14 நியூ அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வளாசி தரணும், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் வந்து அதான். ஸோ அதனால் கன்ஃபார்மாக வந்து சாட் ஜிபிடினால தேர் வில் பி நோ ஜாப் ப்ராப்ளம்ஸ். எவனா வந்து நான் ரிசர்ச் பண்ணனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் போயிடும், சி போயிடும்னா சிலாம் டோட்டலாகவே இப்போ மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ், அதாவது இந்த விண்டோஸ் ஓஎஸ்ன்னு ஒன்று இருக்குன்னா விண்டோஸ் இருக்கிற ரீசனே வந்து சி++, சி#, அதுக்கப்புறமா அசம்பிளி லாங்குவேஜ். அந்த நாலும் சேர்ந்து கலந்து செய்த கலவை தான் வந்து நம்மளோட விண்டோஸ் ஓஎஸ். ஸோ அதனால் கன்ஃபார்மாக தேர் வில் பி நோ என் ஃபார் சி++, எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எனக்கு தெரில இப்போது கூகுளோட கோ லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லாட்டா அதை பற்றினா ஐ டோன்ட் நோ, பட் கன்ஃபார்மாக தீஸ் லாங்குவேஜஸ் வில் ஃபெச் யூ மணி. தே ஆர் லைக் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்களே யோசிங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடின்றது ஒரு நார்மல் ஒரு எம்எல் மாடல் மாதிரி. அந்த மாடல் வந்து அவங்க இது க்ரியேட் பண்ணுறாங்கன்னா டு இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ வந்து சாட் ஜிபிடி வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து சாட் ஜிபிடி ஹையர் பண்ணுறதுனால லே ஆஃப் பண்ண எல்லா எம்ப்ளாயிஸையும் வெளியே போகணும்னு சொல்லிட மாட்டான். அவன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்பானே தவிர சாட் ஜிபிடி வச்சு அவன் வந்து சம்பாதிக்க முடியும் தான் பார்ப்பானே தவிர எல்லாம் வெளியே போப்பா சாட் ஜிபிடி எல்லாம் வேலையை பார்த்துக்கும், இதுக்கப்புறமா நான் உட்காந்துக்கிறேன் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல மாட்டான். அவங்கள ஈஸியெல்லாம் வந்து யாரையும் விட்டுற மாட்டான். ஸோ அதனால் சாட் ஜிபிடி வில் நெவர் டேக் எனிஒன்ஸ் ஜாப். அதனால எந்த த்ரெட்டும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்குது. ஸோ எவனாவது ரிசர்ச்சு அதெல்லாம் பேசினானா காதுலேயே வாங்கிக்காதீங்க, போடான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். சாட் ஜிபிடி என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வந்தவன் சும்மா இருக்கலாமா? வந்தவன் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் பாவம், அவர் உரமாக இருக்கான் லவ் டுடே எடுத்துகிட்டு. அவன் வந்து சாட் ஜிபிடி கிட்டேருந்து கேட்டு தான் படத்தையே எடுத்தான்னு சொல்லி ரொம்ப ஃபஸ்ட்டுங்க வர